திரு ராமசாமி, ஏற்கனவே கடந்த ஆண்டு இதே சர்ச்சை எழுந்தப்ப பேரவை தலைவர் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் எழுதப்பட்டது, அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதப்பட்டதா அப்பாவும் சொல்லியிருக்காரு. ஆனால் அதையும் மீறி மீண்டும் அதே ஒரு டிமாண்டை முன்வைத்து ஆளுநர் உரையை புறக்கணித்து படிக்காமலே போயிருக்காரு. ஸோ இது ஆளுநருடைய கடமையை செய்ய தவறுகிறார் என்ற முதலமைச்சருடைய குற்றச்சாட்டில் என்ன தவறு இருக்கு? இரண்டு விஷயங்கள். உங்கள் தலைப்பை ஒற்றியே முதல்வர் மீது விமர்சனம் அப்படின்றது மோதலை தூண்டுகிற ஆளுநர் அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்றதான் ரொம்ப சிம்பிளான பதில். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்தில் நிராகரித்த பிறகு அதை கடந்து போயிருக்கலாம். அதுக்கு தவிர்த்து ஆளுநருக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? மீண்டும் பேரவையில் எதிரொலிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன், அதை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதும் பேரவைத் தலைவருடைய விருப்பம். தமிழகத்தின் இன்னைக்கு இருக்கிற மந்திரிகள் அக்டோபர் 2024 டிசம்பர் 2024 அப்போவே ஏதாவது ஒரு ஆளுநரோட சமூகமான பார்வை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அவர் ஆளுநருக்கு தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மீது அதீத மதிப்பு இருக்கிறது, அதே மாதிரி முதலமைச்சருக்கும் ஆளுநரின் மீது அதீத மதிப்பு இருக்கிறது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த இது கிடையாது, இது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட், இது காலம் கடந்து போகும் அப்படின்றது ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு இருக்கிறது இது எப்படி காலம் கடந்து போகும்? ஒரு முதலமைச்சருடைய தேசபக்தி தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்புறார், பாரதத்தை மதிக்க மாட்டேன் சொல்றாரு. அது எப்படி ஒரு காலம் கடந்த ஸ்டேட்மெண்ட் கடந்து போகும்னு சொல்றீங்க நீங்க? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இதை தாண்டி அடுத்த விழாவில் இருவரும் ஒரே அமர்வில் இருப்பாங்க, அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது, ரெண்டு பேரும் செயல்படுவாங்க அப்படின்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. போன வருடம் இதே சர்ச்சை வந்தது. பொங்கலுக்கு தேநீர் விருந்து, குடியரசு தேநீர் விருந்துல கலந்துக்கிட்டாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சரோட கலந்துக்கிட்டப்ப கூட்டணி கட்சியில விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அதையும் மீறி பெருந்தன்மையோட கலந்துக்கிட்டாங்க திமுக தரப்புல சொன்னாங்க. ஆனா மீண்டும் ஆளுநர் இதை எதிரொலிக்கிறதுக்கான காரணம். அதுக்கப்புறம் ஜனவரியில ஒரு விழாவில் கலந்து கொண்டார்கள், ஒரு பிரைவேட் விழாவில் இருவரும் அழைக்கப்படுகிறார்கள், கலந்து கொண்டார்கள். அதற்கப்புறம் ஆர்மியோட ஒரு ஃபங்க்ஷன்ல இரண்டு பேரும் கலந்து கொண்டார்கள். அதற்கப்புறமாக அவங்க ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷன்லயும் கலந்து கொண்டார்கள். சோ இது கண்டினியூஸா நடந்துகிட்டே தான் இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதனால இருவருமே அடுத்த 26 வரப்போகுது, குடியரசு தினம் வந்துருச்சு, அவங்க திரும்பி கலந்து கொள்வார்கள். அங்க இந்த விமர்சனம் ஏன் இதற்கு எல்லை மீறுது? பாரதத்தின் மீது உரிய மரியாதையை தர மறுக்கிறார் அப்படின்றத தேசபக்தியை கேள்வி எழுப்பக்கூடிய செயல். அரசியல் சாசனத்தின் மேல் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட ஒரு முதலமைச்சர் மீது ஒரு ஆளுநர் இப்படி கேள்வி எழுப்புறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது? ரொம்ப சிம்பிளான ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா பல அசம்பிளில பாடுறாங்க, நான் இந்த ரிக்வெஸ்ட்டை பிளேஸ் பண்றேன், இந்த ரிக்வெஸ்ட்ல என்ன தவறு? எல்லாருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சார் சென்டென்ஸ் முடியல, சென்டென்ஸ் முடிச்சறேன், கமா கூட போடல, நாங்க கமா போட்டதுக்கு அப்புறமா வரலாம். ஓகே, சோ என்னன்னா ஆளுநர் கேட்கிறாரு, அந்த ரிக்வெஸ்ட் இருக்கு, ரிக்வெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா அதற்கான காரணம் இருக்கணும். ரூல்ல எங்கேயும் ரிஜெக்ட் பண்ணணும்னு இல்லை, லா எங்கேயும் கிடையாது, மரபு அந்த காலத்து கிடையாது. 91 ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலேயே ரெண்டுமே பாடப்பட்டது. ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்தை பாடக்கூடாதுன்னு சொல்லலை, தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகுதான் நேஷனல் ஆந்தமா பாட சொல்லி கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் பொசிஷன் ஒன்று. இரண்டாவது விஷயம், பாடலன்னு அவர் ரிக்வெஸ்ட்டை மறுத்துட்டாங்க. அப்போ ஆளுநருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, மதியாதார் தலைவாசலை மிதியாதே அப்படின்னு இருக்கு. அவர் அதனால நடந்து போறார். அவர் நான் ஆளுநர் பொறுப்புக்கு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, அந்த செயல்பாடு தான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இல்ல யாரும் தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய ஆளுநர் பதவி வேண்டாம் சொல்றாங்க. சரி, ஐயோ மன்னிக்கணும், அதுவும் திமுக ஆடுற வேடம். அதுக்கு நான் என்னன்னு வரேன், அதுக்கு முன்னாடி ஏன் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, ஆளுநர் ஒரு மதிப்புக்குரிய பொசிஷன், கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். அவங்களுக்கு பிடிக்கல அவர் ஏற்பக்கூடிய கருத்து இல்ல அப்படின்லாம். இவங்க நேஷனல் ஆந்தம் பயங்கரமா செலிப்ரேட் பண்றவங்க, இவங்க கடைசியா பாடுறேன்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இதே அசெம்பிளில ஸ்டார்டிங்ல பல ஆண்டு காலம் பாடி இருக்காங்க. அப்ப இன்னைக்கு அந்த 52 செகண்ட் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஒண்ணு, அப்ப அவரை மதிக்கல, அவர் போயிட்டாரு. எல்லாருக்கும் நேஷனல் ஆந்தம் தான், உங்களுக்கு நேஷனல் ஆந்தம், எனக்கு நேஷனல் ஆந்தம், திமுகவுக்கு நேஷனல் ஆந்தம், அவர் அதிமுகவுக்கு நேஷனல் ஆந்தம். நான் சொன்னது ஆளுநரை மதிக்கலன்னு மட்டும் தான் சொன்னேன். நான் நேஷனல் ஆந்தம் மதிச்சாங்க இல்லன்றது எந்த இடத்துல திமுக ஆளுநரை அவமதிச்சிருக்கு? எந்த இடத்துல அவமதிச்சிருக்கு? ஆளுநர் ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்காரு, அவர் கேக்குறாரு, அந்த ரிக்வெஸ்ட் நிராகரிக்க உரிமை பேரவைத் தலைவருக்கு இருக்கா இல்லையா? இல்ல, ஏன்னா வெயிட் பண்ணுங்க, அந்த ஒரு ரிக்வெஸ்ட் ரீசனபிளா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. ரிக்வெஸ்ட் ரீசனபிள் இல்ல அப்படினா ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட் ரீசனபிள் அப்படின்றபோது ரிஜெக்ட் பண்றது தவறு அப்படின்றதா, அது அன்ரீசனபிள் ரிஜெக்ஷன். அன்ரீசனபிள் சொல்லிட்டாங்களே பேரவை, அதுக்கு மேல தொடர்ந்து இரண்டாவது விஷயமா காரணம் அன்ரீசனா இல்லையான்னு நமக்கு விவாதம் பண்ண உரிமை இருக்கு, அதே ஆளுநருக்கும் கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. ஒன்று. இரண்டாவது விஷயம், அதுக்கு அடுத்தது ஆளுநரை மதிக்கிறார்களா இல்லையா அப்படின்றது செயல்பாடுகளையும் வார்த்தை பயன்பாடுகளையும் இருக்கும். அப்போ அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள், அவர்கள் மந்திரிகள், முன்னாள் மந்திரியாக இருந்தவர்கள், இவர்கள் எல்லாம் அவரோட வார்த்தை தகாத வார்த்தைகளாக இருக்கும்போது, முதலமைச்சர் மட்டும் இல்ல, அவர் தலைமையில் இருக்கும்போது அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவர் கொள்கையை சார்ந்தவர்கள், அவர் மந்திரி சபையை சார்ந்தவர்கள், அவர்
அவையை சார்ந்தவர்கள் யாரு தவறாக பேசினாலும் எதிர்க்கட்சி இருந்தவர்களா இருந்தாலும் அதை கேள்வி கேட்கறதுக்கான தார்மீக பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது. முதலமைச்சர் அதை செய்யவில்லை என்றால் அது தவறுதான். இல்ல எனக்கு ஒரு கேள்வி பாயிண்ட் இருக்கு. கான்ஸ்டன்டைன் தொடர்ந்து வரதுக்கு முன்னாடி அண்மையில் கோவிச்செழியன் அமைச்சரா பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் சொன்ன முதல் செய்தியாளர் சந்திப்பில் என்ன கருத்து சொன்னாருன்னா, மோதல் போக்கு ஆளுநருடன் வேண்டாம் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னார். அந்த கருத்தை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கு கான்ஸ்டன்டைன். அதாவது இப்ப சகோதரர் சொல்றார், அது வந்து ஒரு ரீசனபிளான ஒன்று பாருங்க. அவர் வந்து இறங்குறாருங்க ஆளுநர், அவருக்கு அங்க பேண்ட் வாத்தியத்தில் ஜனகன பாடப்படுது. நல்லா பாருங்க, கவர்னர் சட்டமன்றத்துக்கு வர்றாரு, அங்க அவருக்கு பேண்ட் வாத்தியத்தில் ஜனகன பாடப்படுது. வரவேற்பே அவருக்கு ஜனகனா தான். அப்போ அவர் கேட்கறத விட நாங்க முந்தி அவருக்கு மரியாதை கொடுத்துருக்கோம். ஜனகன பாடியாச்சா? பேண்ட் வாத்தியத்தில் தான் பிரசிடென்ட்டுக்கு நடக்குது. இன்னொன்று, பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர். ரெண்டும் ஒன்று கிடையாது. ஒன்று இதுக்கு இடையில அவர் வந்த உடனே ஜனகன பாடி அவரை கூட்டிட்டு வரோம். கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் எங்க தமிழ் தாய் வாழ்த்தை நாங்கள் பாடுறோம், ஜனகனா பாடுறோம். இதுக்கு இடையில என்னத்துக்கு ஜனகனவை முந்தி கொண்டு வரணும்? என்ன இருக்கு? முந்தி கொண்டு வருவதனால் அவர் என்ன சாதிக்க நினைக்கிறார் சொல்லணுமா இல்லையா? ஒரு இப்ப சகோதரர் கேட்டார்ல, வெதர் இட் இஸ் ரீசனபிள் ஆர் அன்ரீசனபிள். அப்போ கேட்கிறவரு, சார் நான் இதுக்காக கேட்கிறேன் சொல்லணுமா இல்லையா? அப்பதானே அந்த ரீசன் வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு தெரியும். ரீசன் இருக்கா சார் அதுல? எந்த ரீசன்? என்ன ரீசன் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அவர் பிளேஸ் பண்ண ரிக்வெஸ்ட் வந்து இதை ட்ரெடிஷனலா பண்றீங்க நீங்க உங்களோட. அதுக்கு தான் ரீசன். அந்த ரிக்வெஸ்ட் பிளேஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு கேக்குறேன். அதான் அவர் ரெண்டு ரீசன் வச்சார். ஏற்கனவே இந்த அவையில் அந்த மாதிரி நடந்திருக்கு. இரண்டாவது, இங்கே அரசு நடத்துகிற மற்ற விழாவுகள்லாம் இது நடக்குது, அதனால இதை பண்ணலாம் அப்படின்றது ரீசன். இரண்டாவது, ஒன்று அண்ணன் பேராசிரியர் அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, சட்டப்பேரவைக்கு உள்ள அதை பேசுறாங்க. சட்டப்பேரவைக்குள்ள 1991 ஆரம்பிச்சாங்கல்ல, அப்ப பல ஆண்டு காலம் பாடப்பட்டது இல்ல. அப்ப அன்னைக்கு ஆரம்பிச்ச மரபை ஏன் எதற்காக நீக்க வேண்டும்? அப்ப அது நன்றாக தான் இருந்தது அப்படின்னா ஆரம்பிக்க வேண்டியது. மன்னிக்கிறோம், 91 ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல தேசிய கீதம் பாடப்பட்டது. அடுத்த விஷயம். அடுத்தது ரெண்டாவது, இந்த ஆளுநர் அப்படின்ற அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் மரபை ஆளுநர் தொடர்வாரா இல்ல ஆளுநர் ரவிக்குன்னு ஒரு புதுசா மரபை உருவாக்கணுமா? நம்ம ஆளுநர் வந்து மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்கள் நியமிக்கப்பட்டவர் ஒன்று. அது மட்டும் இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி கொடுத்தது. அப்ப நமக்கு ஜனாதிபதி மீது ரெஸ்பெக்ட் இருக்கா இல்லையா? அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மீது ரெஸ்பெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத ரெண்டாவது. இன்னொன்னு, திமுக வந்து ஆளுநர்கள் நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 3 காலம் இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சர்க்காரியா கமிஷன், அதுக்கப்புறம் வெங்கடச்சலையா கமிஷன், அப்புறம் புஞ்சி கமிஷன். இது 3 கன்சல்ட் பண்ணி அதை ஸ்டடி பண்ணும்போது அவர்கள் பாராளுமன்றத்தில் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த கட்சியாக இருந்தாங்க. அன்னைக்கு அந்த ஆளுநர்களோட பவர்ஸை மாடிஃபை பண்ண முடியும் இல்ல நீக்க முடியும் அப்படின்ற போது, ஆனா அவர்கள் அதை எடுக்க தயாராக இல்லை. அன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் போது அவர்கள் எடுக்க தயாராக இல்லை. என்னைக்கு அவங்க சென்ட்ரல் இருக்காங்களோ அவங்களுக்கு அது தேவையில்லை. இந்த 3 கமிஷன்ல என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஆளுநரை போடும்போது அந்த முதலமைச்சர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு உறுதியா சொல்றேன், கன்சல்ட் பண்ணிட்டு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே.